ஏங்க கடைக்கு போகணும், ஒரு 100 ரூபா கொடுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே கேட்க மாட்டியா? இப்போ தான் கண்ணுக்கு மருந்து விட்டேன். சரி இரு. இந்தா ஒரு கையில் 500 ஒரு கையில் 100 இருக்கு. எது 100 ரூபா நோட்டுன்னு நீயே பார்த்து எடுத்துக்க. இதான் 100 ரூபா, 100 ரூபா கொடுங்க. கொடுங்க. கொஞ்சம் இரு, எனக்கு சில்லறை வேணும். இந்த 500 ரூபா 100 ரூபா எடுத்துக்கிட்டு மீதி 400 ரூபா கொண்டு வா. சாம்பார் ஆப் எனக்கு. ஏமாமா கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துல நீ கோவப்பட்டு நான் பார்த்ததே கிடையாது. எனக்கு கோவமே வராதுமா. அது எப்படி ஒரு மனுஷனுக்கு கோவமே வராம இருக்கும்? என் பிறவி குணமே அதான்மா. நான் கோவப்படுத்திட்ட உன்னையே? கோவம் வராது பண்றனே. சரி பாரு. ஏண்டா நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா? வயிற்றுக்கு சோறு தான் திங்கிறியா இல்ல வேற ஏதாவது திங்கிறியா? உன் பொண்டாட்டி இவ்வளவு திட்டுறனே, உனக்கு வெக்கம் மானம் சூடு சொரணை எதுவுமே இல்லையா? ஐயோ நான் ரொம்ப லக்கி மாமா. கடவுளே, அடுத்த ஜென்மத்துல இவரே எனக்கு புருஷனா வந்து அமையணும். என்ன அடுத்த ஜென்மத்தில் வேண்டிக்கல? கோவம் என்ன பண்ணுதுன்னு இங்க பார், உனக்கு வேண்டாத வேற மாதிரி ஜென்மம் வேண்டிக்கோ. எங்கடையும் வந்து வேண்டிக்கோ. போடியா. ஹலோ அத்தை. சொல்லுங்க மாப்பிள்ள. உங்கள் பொண்ணு கல்யாணத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருப்பீங்க? எல்லா செலவும் சேர்த்து 3 லட்சம் ஆயிருக்கும். நான் ஸ்பீடு வட்டி, மீட்ரு வட்டி, ராக்கெட் வட்டி, ஹெலிகாப்டர் வட்டி, ஜெட்டு வட்டி இதெல்லாம் சேர்த்து 3 லட்சத்துக்கு 30 லட்சமாக நான் தரேன். தயவு செஞ்சு உங்கள் பொண்ணை உங்கள் வீட்டுக்கு கூட்டி போயிடுங்க. நான் சந்தோஷமாக இருப்பேன். ஏன் மாப்பிள்ள நான் சந்தோஷமா இருக்க வேணாமா? பக்கத்து வீடு அம்மா எதுக்கிட்ட உன்னை வஞ்சிட்டு போறாங்க? நேத்து அவங்க வீட்டுல போய் அயன் பாக்ஸ் கேட்டேன். இங்கேயே அயன் பண்ணிட்டு போன்னு சொன்னாங்க. அதுக்கு எதுக்கிட்டு இன்னைக்கு வந்து வைறாங்க? இன்னைக்கு அவங்க வந்து விளக்குமாறு கேட்டாங்க. நான் இங்கேயே கூட்டிட்டு போங்கன்னு சொன்னேன். அதுக்கு போய் வைறாங்க. ஏங்க என் ஃப்ரெண்டு 5 பவுன் நெக்லஸ். சும்மா நிறுத்துறா. உன் முன்னாடி மாதிரிலாம் என் முன்னாடி இல்லை. என் முன்னாடி ஒரு விசேஷனா கூட புது புடவை வாங்கி கொடுன்னு சொல்லி என்கிட்ட கேட்க மாட்டா. இருக்கிற புடவையே கட்டிட்டு போவா. எது தங்கம்மா? என் பொண்டாட்டியே ஒரு தங்கம். அவளுக்கு எது தங்கம்? தங்கம்லாம் கேட்கவே மாட்டா. என் பொண்டாட்டி பத்தி எனக்கு தான் தெரியும், உனக்கு தெரியாது. அவ எனக்கு பொண்டாட்டி கிடைக்கிறதுக்கு நான் போன ஜென்மத்துல புண்ணியம் பண்ணிருக்கணும். அதை முதல்ல தெரிஞ்சுக்க. ஏன் தங்கம் இங்க வந்து நிக்கிற? இல்லைங்க, உங்களுக்கு டீ வேணுமான்னு கேட்கலான்னு வந்தேன். காப்பி போடு தங்கம். சரிங்க. இங்க பாருங்க, ஒண்ணு இந்த வீட்டுல உங்க அம்மா இருக்கணும், இல்லைன்னா நான் இருக்கணும். நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. எங்க அம்மா மட்டும் இருக்கட்டும், நீ கிளம்பு. எது, நான் கிளம்பணுமா? சரி நான் கிளம்புறேன். என் பிள்ளைய கொடுங்க. நான் பிள்ளையில தர முடியாது, நீ மட்டும் கிளம்பு. எது தர முடியாதா? உங்களுக்கு நான் வேணா, நான் பெத்த புள்ள மட்டும் உங்களுக்கு வேணுமோ? கொஞ்சம் இங்க வாவேன். உனக்கு எங்க அம்மா வேணாம், அவங்க பெத்த புள்ள நான் மட்டும் வேணுமோ? யாருக்கிட்ட கேட்கலாம்? இவரை பார்த்தா தான் நல்ல ஒரு மாதிரி இருக்காரு. இவர்கிட்டே கேட்கலாம். ஏங்க, இந்த ஜிபேல பணம் போடுறது எப்படிங்க? ஜிபே ஓபன் பண்ணுங்க. அதில் சென்ட் மணின்னு இருக்கும் பாருங்க. அதில் நான் சொல்ற நம்பரை போடுங்க. 90 80 80 60 60 80 90. முனியன் வருதுங்க. பேர் வருங்க. அதில் 5000 போடுங்க. 5000? 5000 தான். பின் நம்பர் கேக்குதுங்க. பின் நம்பர் போடுங்க. பணம் போயிடுச்சு. வந்துருச்சு. இப்படிதான் பணம் போடணும், தெரிஞ்சுக்கங்க. சரிங்க. ஆமா, இந்த முனியன்ங்கிறது யாருங்க? அது நான் தாங்க. யாரு போன்ல? பக்கத்து வீட்டு ஆண்டி தாங்க. என்னவா? தடவையா புடவை கட்டுறாங்களாம். புடவை கட்டவே வர மாட்டேங்குதான். அதான் உதவிக்கு என்னை கூப்பிட்டாங்க, புடவை கட்டி விடுன்னு. சரி நான் போறேன். வேலைக்கு நேரமாச்சு, நான் போறேன்னு சொன்னேன். சரி சரி. 1000 ரூபாய் கடை வாங்குற, சரி, அத தொலைச்சிடுற. திருப்பி 500 ரூபாய் கடை வாங்குற, சரி, அதுல 300 ரூபாய்க்கு ஜாமான் வாங்குற, சரி, மிச்சம் எவ்வளவு இருக்கு? 200. இந்த 1000 ரூபாய் கடை வாங்கினவன்ட்ட 100 ரூபாய் கொடுத்துற, 500 ரூபாய் கடை வாங்கினவன்ட்ட 100 ரூபாய் கொடுத்துற. இப்ப 1000 ரூபாய் கடை வாங்கினவனுக்கு நீ எவ்வளவு கொடுக்கணும்? 900 ரூபாய். 500 ரூபாய் கடை வாங்கினவனுக்கு எவ்வளவு கொடுக்கணும்? 400 ரூபாய். 900 400 எவ்வளவு? 1300. நீ எவ்வளவுக்கு ஜாமான் வாங்கின? 300. 1300 300 எவ்வளவு? 1600. நீ எவ்வளவு கடை வாங்கின? 1500. இந்த 100 எங்க இருந்து வந்துச்சுன்னு சொல்லு, நான் பேசாம இருக்கேன். நீ சொல்லாட்டா ஒரு சப்போர்ட் பண்ணால சொல்லு. இங்க பாருப்புல, ரொம்ப நாள் கழிச்சு உங்க அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம். ஊர்ல எனக்கு வேலையும் இல்லை, வருமானமும் இல்லை. அதனால நீ என்ன பண்ற? நான் டெய்லியும் போறேன்னு சொல்லுவேன். நீ எப்படியாவது நாளைக்கு போலான்னு என்னை ஒரு 3 மாசம் இங்கே தங்க வைக்கிற.
அப்புறம் சாப்பாடு விஷயத்துல உன் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் இருப்பாங்க. நான் சாப்பிடும்போது போதும் போதும் சொல்லுவேன். நீ தான் இன்னும் சாப்பிடுங்கன்னு அள்ளி அள்ளி வைக்கணும். என்ன புரிஞ்சுதா? இதெல்லாம் ஒரு பொழப்பு. ஏய், எனக்கு இதான் பொழப்பே.